Hey guys, welcome to Preeti La. ஃபார்ம் பில் பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகும்போது அப்போசிஷன் பார்ட்டிஸ் சொன்ன ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அக்ரிகல்ச்சர் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. பின்ன எப்படி பார்லிமெண்ட் நீங்க வந்து இதுக்கு லா எனாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஃபார்ம் ஆக்டை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்ம் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட், இது ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரலில் லா எனாக்ட் பண்ணுறது பார்லிமெண்ட். அதாவது பார்லிமெண்ட்டில் லா எனாக்ட் பண்ணுவாங்க ஃபார் ஹோல் ஆஃப் இந்தியா. இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே இருக்கிற எல்லா இடத்துக்கும் பார்லிமெண்ட் எனாக்ட் பண்ணுற லாஸ் வந்து அப்ளை ஆகும். ஸ்டேட்டில் லா எனாக்ட் பண்ணுறது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இவங்க ரெண்டு பேரும் எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் லா எனாக்ட் பண்ணணும், அதாவது யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், இப்படி 3 லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க 7th ஷெடியூலில். இந்த ஒரு லிஸ்ட்லேயும் சொல்லியிருக்கிற சப்ஜெக்ட்ஸில் அந்த பர்டிகுலர் லெஜிஸ்லேச்சர் மட்டுமே லா எனாக்ட் பண்ண முடியும். அதாவது யூனியன் லிஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த சப்ஜெக்ட்ஸில் எல்லாம் பார்லிமெண்ட் மட்டுமே லா எனாக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஸ்டேட் லிஸ்ட்லேயும் ஸ்டேட் லிஸ்ட்டில் என்னெல்லாம் சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்களோ அதில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மட்டுமே அந்த ஸ்டேட்காக லா எனாக்ட் பண்ண முடியும். கன்கரண்ட் லிஸ்ட்டில் சொன்ன சப்ஜெக்ட்ஸில் பார்லிமெண்ட் இல்லைன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் வேணும்னாலும் லா எனாக்ட் பண்ணலாம். இதையெல்லாம் சொல்கிறது ஆர்டிக்கிள் 245 அண்ட் 246. என்னதான் இந்த ஆர்டிகல்ஸில் இப்படி சொல்லியிருந்தா கூட சில நேரங்களில் ஸ்டேட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கிற சப்ஜெக்டில் பார்லிமெண்ட் லா எனாக்ட் பண்ணுவாங்க. அது என்ன மாதிரி சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போது ஒருவேளை ராஜ்யசபா, அதாவது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அங்கே வந்து 2/3 மெஜாரிட்டிக்கு குறையாமல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. தேட் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்காக இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு இல்லைனா இந்த பர்டிகுலர் ஸ்டேட்ஸ்க்கு பார்லிமெண்ட்டே லா எனாக்ட் பண்ணாதான் சரியாக இருக்கும் அப்படின்னு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணினாங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டேட்காக ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற சப்ஜெக்டாக இருந்தாலும் கூட அதுக்கு பார்லிமெண்ட்டே லா எனாக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்ணப்பட்டிருந்து அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷன்ஸ்லேயும் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு பார்லிமெண்ட்டே லா எனாக்ட் பண்ணுவாங்க. எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னோன்னா ஏதாவது அவசர நிலை நாட்டில் பிரகடனம் படுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த மாதிரி டைமில் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற சப்ஜெக்டாக இருந்தாலும் கூட அதுக்கு பார்லிமெண்ட்டே லா எனாக்ட் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது. இப்போது எமர்ஜென்சி டைமில் வந்து ஏதாவது லா வந்து பார்லிமெண்ட் எனாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த லாஸ் கூட ரெகுலர் லா மாதிரியே இருக்கும். அந்த எமர்ஜென்சி சீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த லா வந்து சீஸ் ஆகாது. அது ரெகுலர் லா மாதிரியே எப்பவும் போல் என்ஃபோர்ஸ்மெண்ட்லேயே இருக்கும். இப்போ ஒரு வேளை ஏதாவது ஸ்டேட் இல்லைனா 2 ஸ்டேட்ஸ் இல்லைனா 2 ஆர் மோர் ஸ்டேட்ஸ் வந்து கன்சர்ன் கொடுக்குறாங்க தட் அவங்களுக்கு லா எனாக்ட் பண்ணுறது பார்லிமெண்ட்டே செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி. அதாவது இப்போது அந்த ஸ்டேட் இல்லைனா அந்த 2-3 ஸ்டேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க தட் அவங்களுக்காக பார்லிமெண்ட்டே லா எனாக்ட் பண்ணி தரணும். அவங்க சொல்கிற சப்ஜெக்ட் வந்து ஈவன் தோ அது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தாலும் கூட அதுக்கு பார்லிமெண்ட் லா எனாக்ட் பண்ணி தரணும் அப்படின்ற ரெசல்யூஷன் அவங்களுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த டைம்ஸ்லேயும் பார்லிமெண்ட்டே லா எனாக்ட் பண்ணுவாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அடிக்கடி வேறு கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போயிட்டு வருவாங்கன்னு பார்த்துருக்கோம் இல்லை. ஸோ அங்கே நிறைய அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் நம்ம நியூஸில் சொல்லுவாங்க இல்லை. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா அண்ட் அதுக்கு நம்மளுடைய நேஷ்னல் லெவலில் ஏதாவது லா எனாக்ட் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த டைமில் கூட பார்லிமெண்ட்டே லா எனாக்ட் பண்ணுவாங்க ஈவன் தோ அந்த சப்ஜெக்ட் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தாலும் கூட. இது சொல்லியிருக்கிறது ஆர்டிகல் 249, இது 250, இது 252, அப்புறம் இது 253. இந்த 4 நேரங்களில் ஈவன் தோ அந்த சப்ஜெக்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தாலும் கூட பார்லிமெண்ட்டே அதுக்கு லா எனாக்ட் பண்ணுவாங்க. இப்போ அக்ரிகல்ச்சர் பார்த்தோன்னா அது வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. என்ட்ரி 14ல் அக்ரிகல்ச்சரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லும்போது இதுக்கு பார்லிமெண்ட் எப்படி லா எனாக்ட் பண்ண முடியும்? அண்ட் இப்போ நம்ம பார்த்தா இந்த 4 சினரியோஸும் இந்த சிச்சுவேஷனில் இல்லை. ஸோ இருந்தும் கூட பார்லிமெண்ட் ஏன் ஃபார்ம் ஆக்டை எனாக்ட் பண்ணாங்க? அது அக்ரிகல்ச்சரல் சப்ஜெக்டாக இருந்தாலும் கூட நம்ம ஃபார்ம் ஆக்ட் பார்த்தோம் இல்லை, அதில் பார்த்தோன்னா இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அப்புறம் ஆன்லைன் ட்ரேட் எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸை அந்த ஃபார்மர்ஸ் வந்துட்டு விற்கலாம் அப்படின்றது தான் இன்டர்ஸ்டேட் ட்ரேட்.
ஆன்லைன் ட்ரேட் அப்படின்னு சொல்லும்போது இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே இருக்கிற எந்த ஸ்டேட்ஸ் கிட்ட வேணாலும் எந்த இடத்துக்குனாலும் சரி அவங்க அவங்களுடைய ப்ரொடியூஸை விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னு சொல்லுவோம்? ட்ரேட் அண்ட் காமர்ஸ். இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் என்ட்ரி 33ல் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு பார்லிமெண்ட்டும் சரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் சரி யார் வேணாலும் லா எனாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்லிமெண்ட் லா எனாக்ட் பண்ணது இஸ் வித்தின் தேர் பவர்ஸ். ஸோ அதனால் அவங்க அவங்களுடைய பவரை எக்ஸீட் பண்ணல, அவங்களுடைய பவர்க்குள்ளே மட்டுமே அவங்க ஆக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆக்ட் எனாக்ட் பண்ணது சரியா சரி இல்லையா? அவங்க பவர்க்குள்ளே நடந்திருக்காங்களா இல்லைனா அவங்க பவரை எக்ஸீட் பண்ணியிருக்காங்களா? டூ லெட் மீ நோ யுவர் தாட்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். நான் இந்த வீடியோவில் சொன்னதை விட நீங்கள் ஏதாவது அதிகமாக சொல்லணும்னு நினச்சாலும் கூட கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.